அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பருப்பு சாதம் செய்கிறதுக்கு இந்த படி காப்பிடி படி, இதில் ஒரு படி அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதிலையே நம்ம அரை அளவு இந்த அரை அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு பருப்பு எடுத்தால் போதுமானது. இப்போது நல்லா அரிசியையும் பருப்பையும் கழுவி எடுத்து வச்சுக்கிறலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போது தாளிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை தலை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகா சேர்த்துக்கலாம். ரெண்டு சின்ன தக்காளி சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சாதத்துக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துக்கூடாது, தக்காளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வச்சு இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள், நீங்கள் உங்கள் தேவைக்களவாக போட்டுக்கோங்க. காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், நம்ம ஏற்கனவே இதில் காரம் வரமிளகா சேர்த்துருக்குறோம். அதனால் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த படியில் ஒரு உலக்கு அரிசி போட்டேன். இப்போ 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சு வரட்டும். அப்புறம் அரிசியை போட்டுட்டு உப்பு போட்டுக்கரலாம். இன்னொரு கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த தண்ணியே போதும். பருப்புக்குன்னு எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். பருப்புக்கு தனியாக தண்ணி சேர்த்தோன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக இல்லாமல் கொல கொலன்னு போயிடும். உங்களுக்கு சாப்பாடு உதிரி உதிரியாக வேண்டாம், நல்லா கொல கொலவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் அரை கப் தண்ணி சேர்த்திக்கிடலாம். நாங்கள் உதிரி உதிரியாக தான் சாப்பிட்றோம். அதனால் நான் 2 கப் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். இப்போ மூடி விட்டுட்டு 2 விசில் வந்ததும் எடுத்துடலாம்.
விசில் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து விட்டுட்டு சாப்பாடை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. நல்லா கலரியாச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நான் சொன்ன அளவுக்கு தண்ணி வச்சா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா குழ குழன்னு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தண்ணி வச்சுக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.